அப்போ அவங்க கோபம் ஓ மேல திரும்புமேடி. திரும்பட்டுமா? என்கிட்ட வரட்டும். அதுக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன். துளசி, அவங்க 2 பேரும் ரொம்ப ஆபத்தானவங்கம்மா. நான் அன்பு காட்டினா சிவகாமியை விட 2 மடங்கா காட்டுவேன். அதே மாதிரி வம்பு பண்ணா பைரவி அம்மாவை விட 4 மடங்கு கோபப்படுவேன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியலல்ல. நான் காட்டுறேன். துளசி, நீ பத்திரமா இருக்கணும்மா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத சிவகாமி. நீ நல்லா இருக்கணும்மா. உன்னை நினைச்சு அண்ணனும் அண்ணியும் பெருமைப்படணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதுமா. கண்டிப்பா சிவகாமி, பைரவி அம்மா என்ன பாராட்டுற மாதிரி நான் நடந்துக்கிறேன். சரிம்மா. துளசி, விஸ்வாவும் என் அண்ணியும் உன் மேல ரொம்ப கோவமா இருப்பாங்களே, அவங்கள நீ எப்படி சமாதானப்படுத்த போற? சிவகாமி, அதான் நான் சொன்னேன்ல, நான் அன்பு காட்டுறதுல உன்னை விட 2 மடங்குன்னு. நீயே பாரு, அவங்கள நான் என் பக்கமா இழுத்துப்பேன். நாம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். சரிம்மா துளசி, உனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு. அப்பா, இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா இந்நேரம் என் உயிரே போயிருக்கும். கனகா, இன்னும் எதுக்கு அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் பேச மாட்ட? ஒரு செகண்ட் லேட்டா இருந்தா அவ்வளவுதான், உயிரே போயிட்டு வந்திருக்கு தெரியுமா? சரி விடு கனகா, எப்படியோ நாம பண்ண டிராமா சக்சஸ் ஆயிடுச்சு. அத்தையும் நம்மள இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? அக்கா, இனியும் சும்மா இருக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே 2 தடவை எனக்கு கிடைக்க வேண்டிய லைஃப் மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுக்கா. அதான் அத்தையே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. விஸ்வா மாமாவை மிஸ் பண்ணிட்டேனே, இனி எப்படி எனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்? விஸ்வா மாமாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டு சொத்தை எல்லாம் நான் அனுபவிக்கணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அந்த துளசி அநியாயமா அதை கலைச்சிட்டா. என் கனவை நிறைவேற்றாம நான் விட மாட்டேன். கனகா, ரிலாக்ஸா யோசி, ரொம்ப எமோஷனல் ஆகாத. எப்படிக்கா, எப்படி எமோஷனல் ஆகாம இருக்கிறது? விஸ்வா மாமாவும் துளசியும் புருஷன் பொண்டாட்டியா ஆயிட்டாங்களே. நீ எதை சொல்ற? நீ என்னக்கா தெரியாத மாதிரியே கேக்குற? அதான் காஞ்சிபுரம் போனாங்கல்ல, அங்கேயே அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அத நீ நம்புறியா? நம்பாம துளசிதான் எல்லாரும் முன்னாடியும் கற்பூரத்துல அடிச்சு வேற சத்தியம் பண்ணால. அதுலதான் எனக்கு டவுட் இருக்கு கனகா. அதுல என்ன உனக்கு டவுட்? அவ சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி அவ கண்ணை பார்த்தேன். அவ கண்ணுல ஒரு பயம், தடுமாற்றம் இருந்துச்சு. எனக்கு அப்பவே அவ மேல ஒரு டவுட் வந்துச்சு. அப்படின்னா இப்போ என்னக்கா சொல்ல வர? அவங்க 2 பேரும் காஞ்சிபுரம் போனது உண்மையா இருக்கலாம். விஸ்வா குடிச்சது, ஷாக் அடிச்சது கூட உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கல. துளசி பொய் சொல்லி பொய் சத்தியம் பண்ணிட்டா. அக்கா, நீ சொல்றது 100% உண்மை. அக்கா, நீ சொல்றது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா துளசியை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட நான் விரட்டுவேன். அது கண்டிப்பா நடக்கும் கனகா. அவ சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா நீ இல்ல, அத்தையே அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஆனா அது எப்படிக்கா ப்ரூவ் பண்றது? பண்ணிதான் ஆகணும். நடந்தது என்னன்னு
நாம தான் கண்டுபிடிக்கணும். அத ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணணும். ஆமாக்கா, இப்பதான் அவ சொன்னதுல எனக்கும் டவுட் வந்திருக்கு. அந்த துளசி சொன்னது பொய்ன்னு கூடிய சீக்கிரம் அத்தைக்கு தெரிய வைப்போம். அதுக்கான ரூட் என்னன்னு யோசிக்கணகா. யோசிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் அழகி போது எப்போதும் முப்போதும் சொத்து பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம். துளசி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வா விஸ்வா, நம்ம புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம். நமக்கு ரூமை ரெடி பண்ணி கொடுக்கணும், சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் குறிச்சு கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட யாருக்குமே இந்த வீட்ல அக்கறையே இல்ல. போது நிறுத்து, இது என்னோட ரூம். நீ முதல்ல வெளியில போ. ஏன் இப்படி பிரிச்சு பேசுற விஸ்வா? இனிமே இது நம்ம ரூம், நமக்கு மட்டும்தான். நாம எப்போ வேணாலும் இந்த ரூம்குள்ள வந்து கதவை உள்தாள் போட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். என்ன கிண்டலா? உலகத்துல யாருமே பொண்டாட்டிக்கு 2 தடவை தாலி கட்ட மாட்டாங்க. நீ கட்டியிருக்க. இந்த அளவுக்கு கூட நான் பேசலன்னா அப்புறம் எப்படி? இங்க பாரு, நான் பொறுமையா சொல்லும்போது ஒழுங்கா போயிடு. என் பொறுமையை சோதிக்காத. டென்ஷன் ஆகாத விஸ்வா, கொஞ்சம் பொறு, நான் உன்னை கூல் பண்ணிடுறேன். பாரு, கல்யாண மண்டபத்துல உன்னால எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நான் இன்னைக்கும் மறக்கல, இன்னைக்கும் மறக்கவும் மாட்டேன். எங்க அம்மா என் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க, நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அத முழுசா கெடுத்துட்டல. இவ்ளோ நாள் உயிருக்கு உயிரா இருந்த எங்க அம்மாவை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல. காஞ்சிபுரத்துல என்ன நடந்துச்சுன்னு என் மனசாட்சிக்கே தெரியும். அங்க எந்த தப்பும் நடக்கல. சாரி. பொய் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்க. நீ மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நான் ஏமாத்த வரல விஸ்வா. செய்யறதையும் செஞ்சுட்டு நீ விஸ்வா, விஸ்வா ப்ளீஸ் விடு. விஸ்வா விடு, விடு விஸ்வா. நீ எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு குணப்படுத்தி இருக்க, என் உயிரையும் காப்பாத்தி இருக்க. அந்த நன்றி கடனுக்காக தான் உன்னை இப்ப விட்டு வைக்கிறேன். நீ செஞ்சது பொய் சத்தியம்னு அங்கேயே எல்லாரும் முன்னாடி சொல்லியிருப்ப. ஆனா நீ பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை அசிங்கப்படுத்த வேணான்னு விட்டுட்ட. எங்க
அம்மா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். நீ நல்லா தெரிஞ்சுக்க, இந்த ஊர் உலகத்துக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. 4 செவத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோ. இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த ரூம்குள்ள வந்த எனக்கு உன் மனசுக்குள்ள வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது. சீக்கிரமாவே வந்துருவேன். உன் மனசையும் மாத்திருவேன். என்னக்கா மணி 7:30 ஆகுது, இன்னும் துளசி வெளியே வரவே இல்ல. விடிஞ்சும் இன்னும் 2 பேரும் வெளியே வரல. நைட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ? அக்கா, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், நீ இன்னும் டென்ஷன் ஆக்குற. பொறு எப்படியா இருந்தாலும் வெளியே வந்துதானே ஆகணும். பாப்போம். விஸ்வா, விஸ்வா, என்ன? மணி 7:30 மேல ஆயிடுச்சு. எழுந்திரி. எல்லாம் எனக்கு தெரியும், போய் வேலையை பாரு. எதுக்கு அக்காவும் தங்கச்சியும் ரூம பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஓ, அப்படியா? புரிஞ்சிருச்சு.
ஏ துளசி, ம். இந்த டிராமாலாம் பண்ணாத. இத எனக்காக பண்ணல. நேத்து நீங்க சொன்னீங்கல்ல, வெளி உலகத்துக்கு மட்டும்தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி, இந்த 4 செவத்துக்குள்ள இல்லன்னு. இப்போ நான் வெளி உலகத்துக்கு போறேன். நாம புருஷன் பொண்டாட்டின்னு காட்டணுமா இல்லையா? அதுக்குதான் புருஷன் சொல்ல தட்டாத பொண்டாட்டினா. ம்? என்னமோ பண்ணி தொலை. இருங்கடி, இதோ வரேன். நீங்க 2 பேரும் எப்ப எழுந்திருச்சீங்க? மணி 7:45 ஆயிடுச்சா? நைட்டு தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. என்ன பண்றது? இருங்க, சுடு தண்ணி போட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அக்கா, இவ வேணும்னு நம்மள வெறுப்பேத்துறாக்கா. ஆமாண்டி. ரெண்டு பேரும் நல்லா வெறுப்பானீங்களா? அக்கா, பூஜைக்கு வந்துட்டா. இவளுக்கு இன்னைக்கு நாம ஒரு பூஜை போடணும் கனகா. ஆமாக்கா. துளசி, பைரவி அம்மா சொல்லுங்க. நீ இந்த பக்கம் வா. இந்த வீட்ல நீ விளக்கேத்தி பூஜை பண்ண வேண்டாம். வெளியில வந்து நில்லு. வா. உன்கிட்ட தான் சொல்றேன், வெளியில வா. கனகா, அத்தை. நீ போய் விளக்கேத்தி பூஜை செய். சரிங்க அத்தை. ம்.